வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நம்ம நேற்று கொடுத்திருந்த வேல்யூ படி நீங்களே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் படி வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸஸ் தான் இன்னைக்கு மார்க்கெட்ல வந்திருக்கும். ஸோ இதுபடி மார்க்கெட் ஆனது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இன்னைக்கு ஓப்பன் ஆன ப்ரைஸ்ல இருந்து மார்க்கெட் அப்சைடு போயிருக்காரு. போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ப்ளூ லைனுக்கு மேல போனவர் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை தொட முடியாம அங்கிருந்து கீழே விழுந்திருக்காரு. ஸோ விழுந்தவர் ப்ளூ லைனுக்கு கீழே வந்துட்டு திரும்பவும் ஓப்பன் ப்ரைஸை போய் திரும்ப டெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டல் மார்க்கெட் இன்னைக்கு இப்படிதான் இருந்தது. ஸோ இதை நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம்ல எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்க எப்பவுமே வந்து எக்ஸ்பைரிக்கு ஃப்ரீயா ட்ரேட் பண்ணலாம். எக்ஸ்பைரி வந்து அந்த வேல்யூ வந்து நம்ம கிட்ட கிளியர் கட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எப்படிப்பட்ட ட்ரெண்டா இருந்தாலும் நம்ம அதுல ஈஸியா ட்ரேட் பண்ணலாங்க. ஸோ நேத்து நான் கொடுத்திருந்த வேல்யூவை பார்த்துடலாங்க. இது எக்ஸ்பைரி வேல்யூ வேணாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு மார்னிங் எடுக்கக்கூடிய மேக்ஸ் வேல்யூ. அதுபடி மார்க்கெட் ஆனது எக்ஸாக்டா வந்து 93 ருபீஸ்ல சப்போர்ட் எடுத்துட்டு போனவர் இன்னைக்கு 200க்கு மேல போயிட்டு வந்திருக்காரு. ஸோ இது வந்து புட் ஆப்ஷனுக்கு உண்டான என்ட்ரிஸ் மட்டும்தான். ஏன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கிளியரா சொல்லிக்கிட்டே இருக்கு. அதனால ஒவ்வொரு நாளும் எப்போலாம் வந்து புட்டு லோவில் கிடைக்குதோ அந்த இடத்துல நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸா பயன்படுத்துங்க. நேத்தே வந்து வீடியோவில் கிளியரா சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டு என்ன ட்ரெண்டோ அவருடைய ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய லோ இந்த வேல்யூல உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னே தெரியலைனாலும் ஏதாவது ஒரு ப்ரைஸ் கண்டிப்பா இந்த லோ வந்து இந்த லோல தான் வந்து என்ட்ரி எடுத்துட்டு கிளியரா நீங்க ஹை வரைக்கும் ப்ராஃபிட் வச்சாலே போதும். அதாவது 93 to 153ன்னு வச்சீங்கன்னா கூட இது ஈஸியா கிளியரா தெரிஞ்ச ட்ரெண்டுங்க. ஸோ இதை வந்து நீங்க பிடிக்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப ஈஸிங்க. சரிங்களா? இல்ல நான் கால் சைடு போவேன்னா இந்த பிரைஸ் உங்களுக்கு தெரியணும், இந்த வேல்யூலாம் உங்களுக்கு தெரியணும். இங்க இல்ல லோவை கட் பண்ணி திரும்பவும் மேல போகும்போது உங்களுக்கு என்ட்ரியே கொடுத்துருக்க மாட்டாரு. இவரும் அதே லோல இருந்து என்ட்ரி எடுத்துட்டு போயிருக்காரு. நான் சொன்ன மெத்தட்ல நீங்க இந்த என்ட்ரியை கேப்சர் பண்ணியிருந்தீங்கன்னா பண்ணிருக்கலாம். எப்படி நான் சொல்லியிருக்கேன், ஒரு பிரைஸ் இருக்கு அப்படின்னா அந்த பிரைஸை தாண்டி க்ளோஸ் வச்சுட்டு திரும்பவும் அந்த விலைக்கு கீழே வந்து அந்த பிரைஸுக்கு மேல போகும்போது நீங்க போகணும். கீழே வரும்போது நீங்க 1 மினிட் கேண்டில் கூட இருக்கலாம். ஏன்னா இந்த பிரைஸ் என்ன அப்படிங்கறத கவனிங்க. 113.90 இந்த பிரைஸுக்கு மேல வந்த உடனே நீங்க தாராளமா வந்து கால் ஆப்ஷன் எடுக்கலாம். டார்கெட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹையை தாராளமா வைக்கலாம். 174 அப்படிங்கிற பிரைஸ் நீங்க டார்கெட் வச்சீங்கன்னா போதும். ஏன்னா இது 179லாம் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இதுல நீங்க எடுக்க சிரமமா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இது சொல்றேன். லோ டு ஹையே ஒரு பெரிய டார்கெட் தான். சரிங்களா? இதுக்கு வந்து ஆனா இந்த மணியை செலக்ட் பண்ணுங்க. அவர் தான் கிளியரா எடுத்துட்டு போவாரு. ஓடிஎம் வந்து அவ்வளவு கிளாரிட்டி தராது. நான் அதை காமிக்கிறேன், நீங்க பாருங்க. ஏன்னா ஒரு லோ டு ஒரு ஹை இங்க ஏதாவது வேல்யூவே உங்களுக்கு தேவையே இல்லை. புரியுதுங்களா? ஸோ அதனால நான் சொல்றேன், எனக்கு வந்து நீங்க மேக்ஸ் பேஸ்டு ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ரியலா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ். நான் முழுமையா அதை தான் நம்பி ட்ரேட் பண்றேன். ஸோ அதனால நீங்க ட்ரேட் பண்ணணுங்கிறது இல்லை. உங்களுக்கு எந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் எதை பேஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணாலும் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹை லோ மார்க் பண்ணி கூட நீங்க தாராளமா ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? ஓகே, நம்ம கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரீமியத்துல பார்த்துருவோம். இதே 93 இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நான் இன்னைக்கு எடுத்தேன். நான் நேத்தே யூடியூப்ல சொல்லிட்டேன், இந்த ப்ரைஸை தொடக்கூடாது அப்படின்றது. 186க்கு மேல போக முடியல, 78 தான் ஹையே போயிருக்காரு. ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதே சேம் கேண்டில் கவனிங்க. இது வந்து நாம கொடுத்திருந்த பிரைஸ் தொட முடியாம கீழே விழுகுது. ஆப்போசிட்ல 93 அப்படிங்கிற பிரைஸ்ல சப்போர்ட் எடுக்குது. இதுவே உங்களுக்கு போதுமானது. சரி, 93ல எனக்கு எடுக்க பயமா இருக்குன்னா 109ல தாராளமா எடுக்கலாம். அப்ப 93 தான் அதுக்கு எஸ்எல்ங்க. அப்போ அடுத்த டார்கெட் 135. இந்த பிரைஸ்ல உங்களுக்கு நான் ஆட்டோமேட்டிக்கா வந்து மேட் வேல்யூல கொண்டு வந்திருப்பேன். அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு 198ங்கிற டார்கெட் அடிக்குது. திரும்பவும் இந்த பிரைஸ் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. ஒவ்வொரு இடத்தையும் அழகா ஃபர்ஸ்ட்
நான் ஒரு பிரைஸ் எப்படி சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல க்ளோஸ் வைக்குது, சரி, திரும்பவும் இந்த பிரைஸ்லயே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு போகுது. அப்போ இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்குதுன்னு இந்த பிரைஸை வச்சுக்கினா இது நேற்று ஹைங்க. திரும்பவும் இந்த விலைக்கு மேல வந்துட்டு 182ல க்ளோஸ் வைக்குது. திரும்பவும் ஒரு முறை கீழே வந்து மேல போறாரு. ஸோ இவ்வளவுதான் மார்க்கெட். 213 வரைக்கும் போயிருக்காரு. ஸோ இந்த பிரீமியம் எடுக்கல அப்படின்னா நீங்க எக்ஸ்பைரி வேல்யூல ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரைஸ் உங்களுக்கு தெரியணும். இது வந்து என்னால வந்து 930க்கு தான் கொடுக்கவே முடியும். இந்த பிரைஸ் எடுத்தாதான் எனக்கு ஃப்ரீயா இருக்கும். நம்ம யாரா இருந்தாலும் இதுல ட்ரேட் பண்ணலாம். இதுல என்ன பியூட்டின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஸ்ட்ரைக் பிரீமியத்தை நான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இங்க விஷயமே இருக்கு. புரியுதுங்களா? அப்ப இன்னைக்கு நான் மார்னிங் எடுக்க வேண்டியது 26,250 காலும் 200 புட்டும் நான் எடுத்திருக்கேன். இந்த பிரைஸ்ல ஃபர்ஸ்ட் கவனிங்க, 32 ருபீஸ் தான் இவருக்கு நம்ம எடுக்கக்கூடிய பிரைஸ், காமன் பிரைஸ் அப்படிங்கிறது. இந்த பிரைஸ் நான் எங்க கொண்டு வரேன், என்னுடைய லாஸ்ட் சப்போர்ட்ல நான் கொண்டு வரேன். புரியுதுங்களா? இந்த பிரைஸ் தான் 32. இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் ஒரு டார்கெட்டா இருக்குங்க. இப்ப 32 தான்னா 45, 58, 78 இப்படிதான் டார்கெட் போகும். இங்க கவனிங்க, இப்ப இதே பிரைஸ் தான் நான் இங்க வச்சிருக்கிறேன். அப்ப இதுக்கு கீழே என்ன பிரைஸ்ல சப்போர்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் விஷயமே இருக்கு இந்த எக்ஸ்பைரி ட்ரேட்ல. இது என்ன பண்ணுது, 32க்கு மேல கால் ஃபர்ஸ்ட் 18 ரூபாயில இருந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு 45 அதாவது 52 வரைக்கும் போறாரு. இந்த கேண்டலோட ஹை வரைக்கும் போறாரு. சரிங்களா? இந்த கேண்டலோட ஹை வரைக்கும் இந்த கால் போறாரு. அப்ப என்ன பிரைஸ்ல எடுக்கிறாரு, கரெக்டா எக்ஸாக்டா வந்து 18 ரூபாயில எடுத்துட்டு போறாரு. 19 ரூபாய்னா நீங்க வச்சுக்கலாம். 19 ரூபாயில இந்த பிரைஸுக்கு மேல போயிட்டு திரும்பவும் இந்த விலைக்கே வந்து எடுத்துட்டு போறாரு. இவருடைய டார்கெட் 52 ரூபா போயிருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு கேண்டில் கிடைக்கும் போது புட் ஆப்ஷனை கவனிங்க. கரெக்டா 15 ரூபா, 14 ரூபா 20 காசு லோ வைக்கிறாரு. திரும்பவும் அதே 15 ரூபாய்க்கு வந்து என்ட்ரி எடுத்துட்டு போறாரு. ஸோ இவ்வளவுதான் மார்க்கெட். 15 ரூபாயில என்ட்ரி எடுத்தாலே உங்களுக்கு டார்கெட் வந்து 24,000 ரூபாய். 24,000 ரூபாய் அழகா அடிக்கிறார். அடுத்தது இந்த கேண்டில், ஃபர்ஸ்ட் கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் கொடுக்குது. திரும்பவும் இந்த விலைக்கு கீழே இருந்து மேல போகும்போதே, கீழே வந்துட்டாலே நீங்க 1 மினிட்ல தான் இருக்கணும். திரும்பவும் என்ட்ரி எடுத்துட்டு போறாரு. அவ்வளவுதான் மார்க்கெட். அங்கிருந்து போறவரு ஹை வந்து நீங்க இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹை வச்சீங்கனாலுமே போதும். 50 ரூபா ஹை. நீங்க 50 ரூபா போடுங்க. 57 ரூபால உங்களுக்கு வேல்யூ தெரியல அப்படின்னா 50 ரூபாயிலே போதுமானது. ஸோ ஈஸியா போய் ரீச் ஆகுறாரு. எத்தனை முறை வந்தாலும் 25ல வந்து சப்போர்ட் எடுக்கிறாரு. திரும்ப 58. அதே போல திரும்ப 32 ரூபாயில் வந்து சப்போர்ட் எடுக்கிறாரு. திரும்பவும் அதுக்கு மேல போறாரு. எவ்வளவு, 72 ரூபா போயிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்ன பிரைஸ்ன்னு. ஓகே, அந்த விலைக்கு கீழே எவ்வளவு வந்தாலும் இப்படிதான். இதே மாதிரி நீங்க ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இப்போ இந்த பிரைஸ்ல இருந்து இந்த விலையை தொட முடியல, ஓகே, கீழே விழுகிறாரு. இதே மாதிரி இவர் எப்ப வந்து இந்த விலையை கீழே வந்துட்டாரோ, நல்லா பாருங்க, இந்த இடத்துக்கு கீழே வந்துட்டாரு இல்லையா, 12.5க்கே வந்து கீழே வந்துட்டார். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா 26,200 காலை எடுக்கணும். அதுக்கு இந்த மணியை எடுத்துட்டு வந்துடணும். இப்ப பாருங்க, இதே சேம் பிரைசஸ் தான், இங்கேயும் அதே வேல்யூஸ் தான். நான் இதே 32 தான் போட்டிருக்கிறேன். இங்கேயும் அதே பிரைஸ் தான் போய் ரீச் ஆகுது. டெய்லி மார்க்கெட்டு இப்படிதான் இருக்கும். எக்ஸ்பைரியில மட்டும் இந்த வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சாலே சூப்பரா நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க. சரிங்களா? அப்ப 32ல இருந்து சப்போர்ட் எடுக்கிறவரு என்ன டார்கெட்டு 89 வரைக்கும் போறாரு. எனக்கு வேண்டாம், இந்த ஹை வரைக்கும், அதே 88 தான், ஹை வரைக்கும் போய் ரீச் ஆகுறாரு. ஓகே, அடுத்தது இந்த பிரைஸ் 12 ரூபாயிலிருந்து 18 ரூபாய் போறாரு. இங்கெல்லாம் வந்து நம்ம வெறும் 2000 மட்டும்தான் வந்து இன்வெஸ்டே பண்ணணுங்க. அதுக்கு மேல எல்லாம் பண்ணக்கூடாது இந்த பிரைஸ்ல எல்லாம். திரும்பவும் இங்க 5 ரூபா 40 காசுக்கு வந்துட்டு ஹை எவ்வளவு போறாரு, 9 ரூபான்னு வச்சுக்கோங்க. திரும்பவும் இந்த பிரைஸ் 1.50க்கு இவரும் இன்வாலிட் ஆகுறாரு. இந்த விலைக்கு கீழே போயிட்டா மேல வர மாட்டாருங்க. இப்ப என்ன பண்ணணும், இதுக்கு பதிலா 26,150 கால் எடுத்துட்டு வந்து போடணும். ஏன்னா நமக்கு குறைவான பிரீமியம் என்ன பிரைஸ்ல சப்போர்ட் எடுக்குங்கிறது நமக்கு தெரியும். தெரிஞ்சுதான் இங்க ட்ரேட் பண்ணணும்.
ஸோ இது என்ன பண்ணுது, நம்ம கொடுத்த டார்கெட் பிளேஸ்ல இருந்து இவர் சப்போர்ட் எடுக்கிறாரு, கிட்டத்தட்ட இந்த ஹை வரைக்கும் போயிருக்காரு. ஹை 129 132 வரைக்கும் போயிருக்காரு. ஓகே, இங்க பிரைஸே உங்களுக்கு தெரியலனாலும் நான் இந்த ஹையை சொல்றேன். பட் இந்த 58 நீங்க பிடிக்க முடியலனாலும் இங்க 28ங்கிறது இங்க 29ங்கிறது ஒரு பிரைஸ் இருக்கு. அந்த பிரைஸ்ல இருந்து என்டர் ஆகுறாரு. ஒவ்வொரு முறையும் 45 போயிட்டு கீழே வராரு. சரி, ஓகே. இந்த இடத்தையும் ஒவ்வொரு தடவையும் பாருங்க. 18 ரூபா, அதாவது 19 ரூபாய்க்கு என்ட்ரி எடுத்தா 29 ரூபா. எவ்வளவு? 2 லாட் போடுங்க போதும். சரி, கடைசியா பாருங்க, இது நானே எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பிரைஸ் கிட்டத்தட்ட 5 ரூபா 50 காசுக்கு வந்தவரு அவர் எவ்வளவு போயிருக்காருங்க? 32 ரூபா. நம்மளுடைய 32 ரூபா பிரைஸுக்கே போயிட்டு வந்துட்டார். இதுதான் 0 to ஹீரோ காலுடைய மெத்தடுங்க. நீங்க இப்படித்தான் வந்து ஸ்ட்ரைக் பிரீமியம் ஒவ்வொரு டைமும் இந்த 5 ரூபா 44 காசை விட்டுட்டாருன்னா முடிஞ்சது. அப்ப நம்ம மெயின் சார்ட்ல பார்க்கணும், 26 150க்கு கீழே மார்க்கெட் போகுமா போகாதா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். இவ்வளவுதான். இங்க இதை மட்டும் நீங்க கவனிச்சீங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து மேல போக ஆரம்பிச்சிட்டார். மேல போய் அந்த ஓப்பன் பிரைஸ் வரைக்கும் போயிருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ்வலா இதுக்காக மட்டும் நீங்க தாராளமா வந்து இண்டெக்ஸை பயன்படுத்தலாம். ஸோ இண்டெக்ஸை பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத விட நீங்க அந்த இடத்துல விசிபிள் பாருங்க. ஆனா எனக்கு இந்த பிரைஸ் தெரிஞ்சு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ஈஸியான மார்க்கெட் ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம எப்படி பார்க்குறோமோ அந்த பார்வையில தான் இருக்கு அப்படிங்கிறத நான் எப்பவுமே சொல்லிக்குவேன். சரிங்களா? எந்த இடத்துல நீங்க 5 ரூபா 44 காசுல என்ட்ரி எடுக்க முடியலனாலும் நீங்க திரும்பவும் 12 ரூபாய்க்கு வராரு. இந்த பிரைஸ்ல நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 18 ரூபா டார்கெட் முடிச்சுதான். திரும்ப வெயிட் பண்ணுங்க. 18 ரூபாயிலேயே வந்து சப்போர்ட் எடுத்து தான் 32 ருபீஸ் வரைக்கும் போறாரு. போதுமானது. இதை வந்து எப்படி நம்ம கேப்சர் பண்ணலாம், இதுதான் நம்ம மைண்ட்ல இருக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா இவர் இந்த விலையை தொட முடியாம கீழே இறங்கும் போது அவ்வளவுதான். அது 32 ருபீஸுக்கு கீழே வந்துட்டாருன்னா இவர் இன்வேலிடுங்க. ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட் ஸ்ட்ரைக்கு 32 ருபீஸ்க்கு போயிடுவார். ஸோ இது நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா பிரைஸ் மீட்டிங் எல்லாமே இங்க இருக்கு. ஒரு ஸ்ட்ரைக்கும் வந்து ஒரு விலையை கண்டிப்பா மீட் பண்ணி தான் போவாங்க. பார்த்துக்கலாம். ஓகேங்க, மார்க்கெட் இப்போதைக்கு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணியிருக்கு. நம்ம ஸ்ட்ரைக் பிரீமியத்தில் பார்க்கும்போது ஓகே, நம்ம இப்பொழுதைக்கு டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்லாம் நம்ம கவனிக்க வேண்டியதில்லை. மெயின் ஸ்ட்ரைக், அதாவது இது வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நீங்க வந்து பாருங்க. நான் வந்து இதுல தான் வைக்கிறேன். நார்மலா வந்து மார்க்கெட்டோடைய முக்கியமான பிரைசஸ்ல என்ன அப்படிங்கறத மட்டும் தான் நான் இங்க ஷோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிரைஸ் வந்து 26,173 அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய ஓப்பனிங் பிரைஸ். புரியுதுங்களா? இப்பொழுதைக்கு ஹை வரைக்கும் போனவரை இது ஹைக்கு தாண்ட முடியாம மார்க்கெட் இப்போ ஒவ்வொரு இடத்தையும் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு. இப்போ எங்க வந்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதம் ஓப்பன் ஆன பிரைஸுக்கு வந்திருக்காரு. இதுதான் ஓப்பன் பிரைஸ் 173. இப்போ நெக் டு நெக் வந்து இப்போ கிளியரா அந்த இடத்துல இருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட்டுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னா இதுல நீங்க ஆஃப் எடுத்துக்கலாம். நாளைக்கு மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 26,211 வரைக்கும் கூட போகலாம். ஸோ அந்த பிரைஸ் வரும் பொழுது 211 இந்த பிரைஸ் வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஹை வருது. ஸோ இது வரைக்கும் மார்க்கெட் வந்து நாளைக்கு போகலாம். பட் ஆனால் நம்ம பிளைண்டா அதை பார்க்கக்கூடாது. அதுக்கு மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது இந்த விஷயத்தையெல்லாம் பார்த்து கிளியரா எடுங்க. ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் மார்க்கெட்டை ஒரு 950 வரைக்கும் ஓட விடுங்க. ஃப்ரீயா ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? நாளைக்கு மார்க்கெட்டுக்கு 39 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் நாளைக்கு வந்து நீங்களே வந்து ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து 39 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடு டவுன் சைடு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் நீங்களே போட்டுக்கோங்க. அதே போல இந்த நாளைக்கு வந்து என்ன பிரைஸ் இங்கிருந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ அந்த ஓப்பன் பிரைஸ்ல இருந்து 39ங்கிறது நீங்க ஒரு 78 பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ரிஜெக்ஷன் கிடைக்குதான்னு பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டு கீழே இருந்து சப்போர்ட் எடுத்து போயிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அப் ட்ரெண்ட் போகலாம். ஒருவேளை மார்க்கெட்டு மேல ஓப்பன் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க.
இதுக்கு அடுத்தடுத்த ரெசன்ஸ் என்ன அப்படின்னா 26,255ங்கிறது அப்சைடு போனா பாசிபிள் இருக்கக்கூடிய பிரைஸ். இது வந்து இன்னைக்கு ஹையும் கூட. ஸோ இந்த ஹை வரைக்கும் கூட நாளைக்கு போகலாம். அது நம்ம வந்து நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும் பார்த்துக்கலாம். அதே போல டவுன் சைடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய லோவை மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது 125ன்னு எடுத்து இந்த இடத்துல எப்பவுமே மார்க் பண்ணி வச்சிருங்க. ஃபர்தரா இதையும் கட் பண்ணும்போது கண்டிப்பா வந்து அதுக்கு கீழே 26,090ங்கிற ஒரு பிரைஸ் வந்து மிட் பாயிண்டா இருக்காரு. மந்த்லி பிவோட்டுங்கிறது 26,050 அப்படிங்கிறது. ஸோ இந்த பிரைஸ் எல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம். சரிங்களா? வந்தா அப்ப கீழே டவுன் சைடு இன்னும் ஹெவியா இருக்கலாம். அதுக்கு கீழே வந்து மந்த்லியில ப்ளூ லைன் 26,000 அப்படிங்கிற வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. நம்ம எப்பவுமே பிளைண்டா ட்ரேட் எடுக்க வேண்டாம். இதே போல செகண்ட் கேண்டில் அப்படிங்கிற ஃபார்மேஷன் ஃப்ரைடே மார்க்கெட்டுடைய லோவை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து லோ. இந்த லோ வந்து 118.4. இதை இன்னும் கட் பண்ணல, அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. செகண்ட் கேண்டிலுடைய ஹை எப்பவுமே ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லியிருக்கேன். அவருடைய லோவும் ஹையும் மார்க் பண்ணுங்க எப்பவுமே. இந்த மாதம் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தா திரும்பவும் மேலே போகலாம். ஒருவேளை கீழே ஓப்பன் ஆகுது, இந்த லோவை கட் பண்ணுச்சு, 1118ங்கிற லோவை கட் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தரா கீழே வந்து திரும்பவும் ஒரு புல் பேக் ஆகலாம். இப்படி வந்து மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால நீங்க வேல்யூஸோட மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்காதீங்க. மார்க்கெட்ல நமக்கு தெரிஞ்சா ட்ரேட் பண்ணணும், அல்ல தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இதை மட்டும் எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, நம்ம ஸ்ட்ரைட் ப்ரீமியம் பார்த்தலாம். நாளைக்கு மார்க்கெட்டுக்கு 26,150 கால் 171க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு நான் ட்ரெண்ட் மட்டும் தான் நான் சொல்றேன். கூட அடிஷனலா உங்களுக்கு இந்த பிரைஸும் கிடைக்கும். அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இதுவே 26,250 புட் ஆப்ஷன் 116க்கு மேல இருக்கும்போது மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த பிரைஸ்லாம் வந்து உங்களுக்கு முக்கியமா நாளைக்கு இம்பாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? நான் நேற்றே சொல்லியிருப்பேன், சில இந்த பர்பிள் கலருக்குள்ள கீழே போயிட்டா ட்ரை பண்ணாதீங்க அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருந்த ப்ரைஸ் கரெக்டாக பர்பிள் கலர் 29 ருபீஸ்க்கு கீழே போனால் கால்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். அது 29க்கு லோ வரல. ஆட்டோமேட்டிக்காக 35லேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு ஓரளவுக்கு டார்கெட் நல்லாவே போயிருக்கு இந்த ப்ரீமியம். ஸோ அதனால தான் நம்ம எடுக்கக்கூடிய ப்ரீமியம் லெவலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சரிங்களா? ஓகே, நீங்கள் இதை நோட் பண்ணிக்கங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மேலும் ஏதாவது தகவல்கள் தேவை அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9842088858 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.